அதைத்தான் எங்க அப்பா மணியரசன் அவர் கேட்கிற, நீ அங்கே முருகன் மாநாடு போடுவாய், முருகனுக்கு முன்பு அவன் தாய்மொழி தமிழே வழிபடுவாயா? அந்த கேள்வி எழுப்புமா? பிறகு தமிழ் இல்லாத முருகன் ஏதா? தமிழ் இல்லாத இடத்தில் முருகன் எங்கடா இருப்பா? எப்படா இருப்பா? நீ கஷ்டப்பட்டு மாநாடு போட்டு என்னை வளர்க்கிறாய். ஒரு நாட்டின் மதிப்புமிக்க ஒரு அமைச்சர் பெருமகன், உள்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா அமித்ஷா அவர்கள் மதுரையில் வந்து தன் கட்சி தோழர்களிடத்தில் பேசுகிறார். இந்துக்களின் ஒற்றுமை, இந்திய நாட்டு மக்களின் ஒற்றுமையை பேசல, இந்துக்களின் ஒற்றுமையை ஒரு நாட்டின் மூத்த பெரும் தலைவர், மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பேசுகிறார். நாட்டையும் நாட்டு மக்களையும் துண்டாடுகிற முயற்சியில் ஈடுபடுபவர்கள் யார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். இவர்கள் யார் தெரியுமா? இந்துக்கள் ஒற்றுமை, பாரத மாதாக்கு ஜெய், இந்த ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் பேசுகிற பெருமக்கள் யார் தெரியுமா? என் உடன் பிறந்தவனே யார்? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷிலே இருக்கிறான். இந்த நாட்டு விடுதலைக்கு போராடாதவன் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்திலும் இருக்கிறார்.